வைகை நதி தென்மதுரை வைகை நதி. மலரு, கல்யாணம் முடிச்சு நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வரும்போது உனக்கு நான் ஆரத்தை எடுத்துருக்க வேண்டியது. அப்ப எடுக்காத குறைக்கு இப்ப எடுத்துட்டேன். ஆமா மைனி. எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிருச்சு. இனிமேல் உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது என்ன? சரிங்க மைனி. ஆச்சி எங்கம்மா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்ட்டு அங்கேருந்தே அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் தம்பி தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். அப்புறம் எங்கள் அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணானா மைனி உங்களுக்கு? எல்லாத்தையும் வாசல்லே நின்று பேசணுமா? உள்ள வா. ஆஹா, சொல்லுங்க. டேய் மலர். நீ இருடா, அப்புறம் இவ கேட்காம என்ன செய்வா? பொங்கச்சீரு கொண்டு வந்து வச்சா தான் நான் எங்கள் வீட்டுக்கு போவேன், இல்லாட்டி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிடுவேன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காள்ல. ஆமாம் மைனி, என்னாச்சு? ஓ 3 அண்ணனுங்களும் பொங்கச்சீரோட வந்துக்கிட்டு இருக்காங்க, கவலைப்படாத. அப்படியா? அப்ப சரி. மைனி, உன் மேல இருக்கிற பாசத்துல இல்லாட்டினாலும் உன் மேல இருக்கிற பயத்திலையாவது கொண்டு வந்து வச்சுதானே ஆகணும். தம்பி நீ வேற ஏண்டா? குட்டிபிள்ள கரெக்டா சொன்னேன். அதான் தெரியுது தம்பி. அதான் உன் பொண்டாட்டி நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டல்ல, இன்னும் எதுக்கு மூஞ்சி உம்மனே வச்சிருக்க? சரி வாசல்ல நின்று பேசுனது போதும், நீ கொண்டு போய் கொட்டிட்டு வா. மலர் உள்ள வாங்கடா. தம்பி, மலருக்கு ஒண்ணும் இல்லடா, சரியா போச்சு. கொஞ்சம் நல்லா சிரிச்சு வச்சு இரு. ஏக்கா நீ கொண்டு போய் கொட்டு அத முதல்ல. மலர் நீங்க உள்ள நடங்குடா. போங்க, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. சரிங்க மைனி. மைனி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. குட்டி பிள்ளை சூப்பரா இருக்கு. நல்ல வேலை பின்னாடி ஜிப் வச்ச மாதிரி வாங்கிட்டு வந்த. தலைவலி என்ன போட்டிருக்க முடியாதுடா. அது என்னமோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இவதான் பார்த்து எடுத்தா. அதான பார்த்தேன், என்னடா குட்டி பிள்ளைக்கு திடீர்னு பொறுப்பு வந்துருச்சேன்னு. ஆமாக்கா, தலைவலியை உங்களால மாட்ட முடியாதுன்னு தான்க்கா ஜிப் வச்ச மாதிரி எடுத்தேன். என் குட்டி பிள்ளைக்கு ஏத்த சமத்து பொண்ணு நீ. சரி வாங்க உள்ள போவோம். நடங்க. போறேன் பார்ட்னர், போறேன். மெதுவா போகணும். என்னடா படியெல்லாம் பார்த்து ஏறணும். சரி. அடாடாடாடாடா, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க கூட இவ்வளவு பிரியமா இருக்க மாட்டாங்க. ஏகோய், என்ன? உன் மீசக்கார புருஷனை என் அண்ணன் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லு, பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு. அப்படின்னா அந்த ட்ரைனிங்க முதல்ல நீ எடு. வந்துட்டான் நானே கொட்டு கூட என் புருஷனை குறை சொல்றதுக்கு. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்லிட்டு போயிட்டாங்க என் மைனி. எப்படித்தான் இப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்குறாங்களோ. அது எல்லாம் என்னோட ட்ரைனிங் தான். அப்படியா? ஆனா உங்களுக்கு வரமாட்டேங்குதே அது. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் சொல்லி கொடுத்து வளர்ந்த புள்ள இல்லையா அவ. அதான் அவகிட்டயே பதிலுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கறதுன்னு அடக்க ஒடுக்கமா இருக்கேன். அப்படியா? அப்படித்தான். ஆமா நீ என்னமோ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் உரசிக்கிட்டே பின்னாடி வந்து நிக்கிற. தள்ளு. ஏய் அந்த பக்கம் தள்ளு. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வர. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வண்டி எடுத்தா எனக்கு முன்னாடி பைக்ல ஏறி உட்காந்துக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்படி எல்லாம் வரக்கூடாது. என்ன? எனக்கு இது நல்லா இருக்கு. உங்க வீடு, நீங்க, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு இது எல்லாத்தையும் நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க, அதான் என் லவ்வ உங்ககிட்ட காட்டுறேன். ஆனா இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் தெரியுமா? அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. நீங்க ஏற்கனவே என்கிட்ட மயங்கிட்டீங்க. ஐயடா, நிஜமா தான். அப்படி இல்லாமலா சோரையடி குதிச்சு என்னைய பார்க்கலாம் வந்தீங்க? ஏய் இங்க பாரு, எப்பவும் காலேஜ் கேண்டீன்ல நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற பொண்ணு திடீர்னு வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ, நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க ஆள் இல்லையேன்னு தான் பார்க்க வந்தேன். உன் மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் பார்க்க வரல. இல்ல, நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் பார்க்க வந்தீங்க. நீ இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன், அது மாதிரியே சரியா? என்ன செய்யணும்? இன்னையோட நமக்கு லீவ் முடியுது. நாளையில இருந்து காலேஜ் போகணும், ஞாபகம் இருக்கா? ஆமா. உன்னோட ஆசை என்ன? எப்பவுமே ஃப்ரீ பேடா இருக்கிறது. ஆனா நீ என் கூட வந்தா அந்த சுதந்திரம்லாம் உனக்கு இருக்காது. அதனால நீ என்ன பண்ற, நானா காலேஜ் போறேன் அப்படின்னு வீட்டுல சொல்லு. முக்கியமா என் அண்ணன் கிட்ட சொல்லு. என்ன? எனக்கு பாதை தெரியாது. பாதை தெரிய வேண்டாம் தாயே. காலேஜ் பஸ் நம்ம ஏரியா வரைக்கும் வருது. அந்த பஸ்ல நீ ஏறி உட்காந்தேன்னா அழகா காலேஜுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்க அண்ணன் உனக்கு ஃபீஸ் கட்டுவாரு, நீ கேட்டேனா. சொல்றியா? நீங்களும் பைக்ல அதே காலேஜுக்கு தானே போறீங்க, பின்னாடி இடம் இருக்கும்ல, நான் உட்காந்துக்கிறேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. சரிப்பட்டு வராது. நீ ஃப்ரீயா பஸ்ல போ, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஜாலியா இருக்கும்.
மாட்டேன், நான் உங்க கூட தான் வருவேன். என் கூட வந்தேன்னு வச்சுக்கோ, வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுருவேன், அப்புறம் நீ தொலைஞ்சு போயிடுவ. உனக்கு ஓகேவா? ஆஹா, வேண்டாம். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என் அண்ணன் கிட்ட சொல்லுவியா? ஆ சரி, சொல்லுவேன். இங்க பாரு, இப்ப என்கிட்ட இங்க ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் எங்க ஐயா கிட்ட மாத்தி பேசுவ பாரு. அது மாதிரி எல்லாம் என் அண்ணன் கிட்ட பேசுனேன்னு வை, என் அண்ணன் கிட்ட உன் பருப்பெல்லாம் வேகாது. சரி சரி, மாத்தி பேச மாட்டேன். ஆ, அப்படி இருந்துகிட்டேன்னா உனக்கு நல்லது. தள்ளு, வழிய விடு, நான் உள்ள போறேன். என்ன குமாரு, சந்தோஷமான விஷயத்த கூடவே ஒரு வருத்தமான விஷயத்தோட சேர்த்து சொல்ற? என்ன பண்றது கருப்பா, என் நிலைமை அப்படி இருக்கு. உன் அத்தை மாமா கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதா? யாருகிட்ட பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல கருப்பா. ஐஸ்வர்யா ஸ்டெடியா இருந்தான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ ஸ்டெடியா இருக்க மாட்டேங்கிறா, அவங்க அம்மா பேச்ச மட்டும்தான் கேக்குறா. அவளை யோசிக்கவே விடாம அவங்க கைக்குள்ளேயே வச்சிருக்காங்கடா. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க பொண்ணுங்க. அதானே பாத்தியா? ம், மலர் வீட்ல அவங்க மேல சுத்தமா யாருக்குமே அக்கறை இல்ல. ஆனா வெண்ணிலா வீட்ல ஓவர் கேரிங். ம், அதே மாதிரி ஐஸ்வர்யா வீட்ல அவளை சுத்தமா யோசிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ தங்கச்சி எல்லாம் பரவாயில்ல, அவ ஓரளவுக்கு தெளிவா தான் இருக்கா. இவளை மட்டும்தான் மூத்த பிள்ளைங்கிறதுனால அவங்க அம்மா கைக்குள்ளேயே வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. இல்ல உமாவையும் நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படித்தான் நடத்துவாங்களான்னு தெரியல. ஐஸ்வர்யா அவளா யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்கடா. இப்போ அதனால உன் லைஃபும் சேர்ந்துல அஃபெக்ட் ஆகுது. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, கூட வச்சு பார்க்க முடியல. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டிட்டு போகணும், அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு எனக்கும் ஆசை தான், எங்க அம்மாவுக்கும் ஆசை தான். அனுப்புனா தானே இதெல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஐஸுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைப்பேன்டா. நான் வாங்கிட்டு போனாலும் கொடுக்கறதுக்கு அவ இருக்க மாட்டாளே. குமார், வருத்தப்படாத. வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வெறுத்து போயிட்டோம்ப்பா. எல்லாம் ஒரு நாள் சரியாகும், நம்பிக்கை விடாத. நம்ம வேணா போய் பேசி பாப்போமா? என்ன பேசினாலும் அவங்க அவங்க சொல்றத மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கருப்பா. இப்ப நீயும் சேர்ந்து வந்து பேசி உனக்கு ஏதாவது அவமானம் ஆயிட போகுது. விடு, என் பிரச்சனை என்னோட போகட்டும். நீ கேட்டேன்னு தான் சொன்னேன். உனக்கே தலைக்கு மேல பிரச்சனை, வேலை, எல்லாத்தையும் சமாளிச்சுதான் வந்துகிட்டு இருக்க நீயும். நான் வேற என் கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். என்கிட்ட நீ சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? அதுக்கு தானே நான் இருக்கேன். அதை விடு கருப்பா. சிஸ்டருக்கு அடுத்து என்னைக்கு செக்அப் போகணும்? ஒரு 2 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டை பிரிச்சிடலாம், இனிமே கட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ப்பா. ஆ சரி, பாத்துக்கிறேன். சரி, நீ போய் சிஸ்டர் கிட்ட இரு. நான் அக்கா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, போய் பேசிட்டு வரேன். ம் சரி, கிச்சன்ல இருக்கா, போ. ம். என் பேத்தி வீட்டுக்கு வந்துட்டாளா? இந்த மேல எங்களுக்கு கொண்டாட்டந்தே. நமக்குன்னு சொல்லு கோமதி. ஆமா, நமக்கு நமக்கு. ஆமா சரசு, நீ மட்டும் ஏன் உம்முன்னு இருக்க? என் மருமக மாசமா இருக்காளாம். அப்படியா? நல்ல செய்தி தானே பாட்டி. அப்படியா? ஐஸ் மாசமா இருக்காளா? குமாரம்மா அப்படியா? ஆமாம்மா. அதை ஏம்மா சந்தோஷமா சொல்லாம இப்படி வருத்தமா சொல்றீங்க? இல்ல, என் மருமக என் மகன் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்கால்ல, உனக்கே தெரியும்லம்மா. ஆமா, எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து வரவே இல்லை. பொங்கல் அன்னைக்கு அந்த பிள்ளையா தான் போன் போட்டுச்சு, எங்க வாங்க வந்து என்னை கூட்டிட்டு போங்க, நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஐ சூப்பர்ல. என் பையனும் சந்தோஷமா தாம கிளம்பி போன இடத்துல தான் தெரிஞ்சது என் மருமக உண்டாயிருக்கிறது. என் மருமகளோட அம்மா, அதான் என் சம்மந்தி, உண்டாயிருக்கிற பிள்ளைய உங்க கூட அனுப்ப மாட்டேன், நீங்க இங்க வந்துருங்க, என் பிள்ளையெல்லாம் அங்க வரமாட்டான்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மறுபடியும். அச்சச்சோ, ஐசி என்னம்மா சொல்றா? அந்த பிள்ளை எங்க வாயவே திறக்க மாட்டேங்குது, அவங்க அம்மா பேச்சதான் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி இருக்கா? எப்பவும் அவ அவங்க அம்மா செல்லம் தான், அதுக்காக கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்படியே இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இதனால நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சரசு, வருத்தப்படாததா. எப்படி கோமதி வருத்தப்படாம இருக்க முடியும்? உன் மருமகளுக்கு ஒரு நாளைக்கு புரியும், கவலைப்படாத. என்னைக்கு புரிஞ்சு அவ மனசு என்னைக்கு மாறி என் பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றது? கல்யாணம் பண்ணி வச்சும் என் பிள்ளை இப்படி ஒத்தக்கட்டையாவே இருக்கானே, அதுக்கு என்ன செய்யறது? அவன் வாங்கிட்டு வந்த வரான் அப்படி. அதான் மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. பேசாம ஒன்று செய்வோமா? என்ன? வீடு புகுந்து உன் மருமகளை தூக்கிட்டு வந்துருவோமா? சும்மா இருக்காமதி, அதெல்லாம் நடக்கிற விஷயமா? எல்லாம் நடக்கும், அதுக்கு கைவசம் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. ஆள் இருக்கா? அது யாரு? வேற யாரு? என் பாட்டிவே. பாட்டி, என்னைய கோர்த்து விடுறீங்க பாத்தீங்களா? சும்மா சும்மா சும்மாடா தாயி. எனக்கும் இது நல்ல ஐடியாவா தான் படுது. பேசாம வீடு புகுந்து ஐஸ் தூக்கிட்டு வந்துருவோமா?
நான் ரெடி, நானும் ரெடி. ஏன் சத்தமா பேசாதீங்க தான், என் பேரன் வீட்டில் தான் இருக்கான், வந்துட போறான். ஐயோ வந்துட்டானே. அதோய், என்னது, என்ன பிளான் போட்டுட்டு இருந்த? ஐயா கருப்பா, அது வேற ஒண்ணும் இல்ல. உன் ஃப்ரெண்டு குமார் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி. ஆமா, பிளான் போடுற ஆளுங்க வாரு பிளான். காலம் போன காலத்துல தடிக்கு விழுந்தா அம்பட்டு பல்லும் கொட்டி போயிருது. நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிளான் எல்லாம்? இந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். காலகாலத்துல வீடு போயிச்சாருங்கத்தா. ஏய், உங்களையெல்லாம் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் தெருவோட வச்சுக்கிடணும். கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. என் பேரனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கோமதி என்னதா? சும்மா 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 கிளம்புங்க கிளம்புங்க, இல்லாட்டி வசு போடுவோம். கிளம்புங்க. என் பேத்தியை பார்க்க வந்தா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. என்ன இனிமேலாம் எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் தெருவுக்கு வருவேன். இப்படி வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாது. என்ன கிளம்புங்க கிளம்புங்க. சரி சரி, ஓகே, பாய். பாய் 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 பாய். பாய் பாய். ஐயா கருப்பா, குமார் எங்கய்யா? உள்ள அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காம்மா. சரி, நான் போய் பார்க்கட்டா? பாருங்கம்மா பாருங்க. முறைக்கிறானே முறைக்கிறானே. ஓய் அதோய், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு தானே சொன்னேன். அது உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கால, நல்லா விசாரிக்க வந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நல்லா விசாரிக்க வந்த மாதிரி தெரியலையே, மறுபடியும் மண்டையை உடைக்கிறதுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. இல்லையே, பார்த்தேன், நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். அவன் இருக்கான், சத்தமா பேசாதீங்க தான்னு சொன்னேன். கேட்டாளுகளா? இங்க இரு. இனிமேல் வரமாட்டாளுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் போட்டீங்க? ஒரு பிளானும் போடலடா. கேட்டேன்னு சொன்னேன். அதுதான் கேட்டுட்டேல. என்ன மனசுல பெரிய ரவுடிங்கன்னு நினைப்பா உங்க எல்லாருக்கும்? வீடு புகுந்து பொண்ணை தூக்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் மாசமா இருக்கிற பொண்ண. இதுக்கு என் பொண்டாட்டிய கூட்டு சேர்க்குறீங்க. கூட்டு இல்ல, அவளைதான் தலைவியா போடலான்னு. நீ வேணா வரையா? அவ தலைவியா இருக்கட்டும், நீ தலைவனாரு. ஒரு அது என்ன, ஒரு கப்பல் சேர்த்து வச்ச புண்ணியம் பெருமை நமக்கு கிடைக்கும் இல்லையா கண்ணு? அது கப்பல்ஸ் தானே அவங்களுக்கு பேரு. நீ கொஞ்சம் உள்ள வா, சொல்லித்தரேன் வா. வேண்டாம், அவ அவங்க அம்மா வீட்டில் இருந்தா என்ன, புருஷன் வீட்டில் இருந்தா நமக்கு என்ன? நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். போயிட்டானா? இங்க பாரு அதோய், ஆ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஜஸ்ட் 70. ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். இதுல ஒரு இங்கிலீஷ் வேற. நம்ம 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்கிறதே இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் யாரு பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க? நாங்களா கத்துக்கிட்டோம், எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் வச்சிருக்கோம். ஃபோன்லையா? அதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி குரூப் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க குரூப் எப்பவுமே திண்ணையில தான் வைப்போம். சரியான பாட்டி நீங்க. நல்லா வசம் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். சரியான பாட்டியம். என்னிலா, என்னக்கா, என்னமோ வேணுமா? நான் என்னமோ பெரிய மகாராணி மாதிரியும், நீ என்னமோ எனக்கு பணிப்பெண் மாதிரியும் என்னை உட்கார வச்சுட்டு என் பின்னாடியே எதுக்கு நின்றுட்டு இருக்க? நீ உட்காரு வா. இல்லக்கா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு தான் உங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவைப்படாது இப்போதைக்கு. உட்காரு வா. உங்க அப்பாவால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீ ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காத என்ன? சரிங்கக்கா. உங்க வீட்டில் தான் ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துட்டேன். இங்க நல்லா ஃப்ரீயா இரு. இப்படி என் பக்கத்துல நின்றுக்கிட்டு எனக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கணும்ல அவசியம் இல்லை. வா உட்காரு வா. சரிங்கக்கா. நீலாக்கண்ணு, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மலரு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீலாக்கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க? உங்க அண்ணனுங்களை பார்த்து பிரச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் உன்னையும் மலர் பிள்ளையையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு உனக்கு பொங்கச்சீர் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். அப்படியா? மலரு, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரியா போச்சு. சரிம்மா. உன் வீட்டுக்காரர் இருக்காரா? இருக்காருமா. வெண்ணிலா, மாமாவை கூப்பிடு. மாமா. மாமாவே வந்துட்டா இருக்கா? வாங்க வாங்க உட்காருங்க. தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா, உட்காருங்க.
நடந்த விஷயத்துக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். எங்களுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஒத்தாசை பண்ணியிருக்கீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிடாம எங்க வீட்டு ஆம்பளைங்க கொஞ்சம் கோவப்பட்டு அது என்னென்னமோ ஆயிப்போச்சு. எதையும் ஈடுகட்ட முடியாது எங்களால. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா, அதான் வந்திருக்கோம். வாங்கடா. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்களை மச்சான்னு கூப்பிட்டு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது ஒரு ஒரு ஆத்திரத்துல ஒரு கோவத்துல அறிவில்லாம என்னென்னமோ பண்ணிட்டோம். ஆமா, எல்லாத்துக்கும் எங்களை மன்னிச்சிடணும். பெரிய மனுஷன் எப்போ பெரிய மனுஷன் தான்னு காட்டிட்டீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என் தங்கச்சிக்கு பொங்கச்சீர் கொண்டு வந்திருக்கோம். பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கிடணும். இந்த என் தம்பியை கூப்பிடுறேன். தம்பி, ஏமா அந்த வண்டி சாவி எடுங்க. மாப்பிள்ள வரவும் மாப்பிள்ள கையில கொடுப்போம். உங்ககிட்ட தானடா கொடுத்தேன், அம்மா கிட்ட கேட்குற? அட ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே உங்க மைனியை பார்த்துட்டு உங்களுக்கு பொங்கச்சீர் கொடுத்துட்டு தலை பொங்கலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அதோட உங்களுக்கு ஒரு கார் கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் லேட்டு. இல்லாட்டி நேத்தே வந்திருப்போம். கார் புக் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. காருக்குள்ள பொங்கச்சீரு எல்லாம் இருக்கு. அதான் சாவியை கையில கொடுத்துடலாம்னு நினைச்சோம். நிலா, ஏனே எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இல்ல, முதல்ல நீங்க சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொல்லலான்னு தான் இருந்தேன். என் வீட்டுக்காரரும் வந்துடட்டும்னு நினைச்சேன். அதான் இப்ப சொல்றேன். நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து எங்களை பார்க்க வந்து எங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டதே போதும். என்ன நிலா கண்ணு, பெரிய மனுஷி மாதிரி பேசுற? உங்க குடும்பத்தோட சேர்ந்து வந்துன்னு சொல்ற? ஆமா, நீங்க உங்க குடும்பத்தோட தானே சேர்ந்து வந்திருக்கீங்க, அதைத்தான் சொல்றேன். எனக்கு இந்த பொங்கச்சீரெல்லாம் எதுவும் வேண்டாம். பொங்கச்சீர் கொடுக்கறது பிறந்த வீட்டு கடமைடா. அதான் நீங்களும் அப்பாவுமா சேர்ந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய கொடுத்துட்டீங்களேனே. நிலா கண்ணு, என்னடா சொல்ற? எங்க வீடு தேடி வந்தவங்கள வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் அமைதியா பேசுறேன். புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போனீங்கன்னா நல்லா இருக்கும். நிலக்கண்ணு, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அண்ணனுங்களே இறங்கி வந்திருக்காங்க, நீ ஏன்டா இப்படி பேசுற? இல்லம்மா, உங்க பிள்ளை நானு, இவங்க கூட பிறந்த தங்கச்சி நானு. நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், காது கொடுத்து கேட்கல. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி முதல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து உதவுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி மலரக்கா வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கல. எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க. எல்லாருமே சேர்ந்து எத்தனை தடவை அவமானப்படுத்தி அனுப்பினாலும் என் வாழ்க்கை பாழாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அக்கா அவமானத்தை எல்லாம் தாங்கிட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்து நின்னாங்க. அவங்கள இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பொங்கச்சீரை தூக்கிட்டு வந்தா நாங்களும் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கணுமா? வீடு தேடி வந்தவங்க முகம் சுருங்கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ அமைதியாக தன்மையாக பேசிகிட்டு இருக்கேன். கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப போயிடுங்க. நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்குறதுக்கு எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். ஆனால் அங்கேருந்து எதுவும் கொண்டுட்டுலாம் வராதிங்க. நிலக்கண்ணு, நாங்கள் பண்ண தப்பையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்திருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, எல்லாரும் உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்ல வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல. நிலக்கண்ணு, மைனி, அம்மா, உங்கள் 3 பேர் மேலேயும் எனக்கு எந்த வருத்தமோ கோவமோ இல்லை. ஆனால் என்னை பற்றி கவலைப்படாமல் இனிமேலாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் மைனி. உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைய கூட பெற்றுக்கிடாம என்னையை தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்க. இனிமேல் என்னையை நான் பார்த்துக்கிடுவேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எப்போ என்னையை பார்க்கணுன்னாலும் உடனே கிளம்பி வந்துருங்க மைனி. இல்லைன்னா ஒரு ஃபோன் போடுங்க, எங்கள் வீட்டில் இருந்து என்னை அங்கே கொண்டு வந்து விடுவாங்க. நான் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன். ஒரு விவரமும் தெரியாமல் வீட்டோடு இருந்த பிள்ளை கல்யாணம் முடிச்ச உடனே எவ்வளோ பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறா. அதுதான் பொண்ணுங்களோட குணம். தம்பி, உங்ககிட்ட ஒரு ஒத்தாசை கேட்கலான்னு வந்தோம். ஏம்மா, என்னடா? நீங்கள் ஒரு விஷயம் கேட்டு எங்கள் மாமாவை முடியாதுன்னு சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும் எனக்கு. நிலக்கண்ணு, அது இல்லடா அப்பா. அதானே, அதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு தெரியும். வெண்ணிலா மாமா, போதும்மா போதும். நீங்கள் அவங்க கூட பிறந்த தங்கச்சி. இதுக்கு மேலே நீங்கள் பேசினா அவங்களால தாங்க முடியாது. சரி தம்பி, என் வீட்டுக்காரர் மேலே கொடுத்த கேஸை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாபஸ் வாங்கிடுறீங்களா? ஏம்மா, நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். வெண்ணிலா இருங்கம்மா. ஆமா தம்பி, ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க. நாங்க தான் அதை புரிஞ்சுக்கிடல. இந்த ஒரு கைமாறையும் எங்களுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா. ஸ்டேஷன்ல இருந்து உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணது உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க கேட்டுக்கிட்டதுனால தான். அப்புறம் சென்னை வரைக்கும் போய் சந்தோஷ் பத்தியும் அவங்க அப்பா பத்தியும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்கள பத்தின உண்மைகளை எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சது
என் பொண்டாட்டி வார்த்தை பொய்யா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவங்கள நீங்க தப்பா பேசுனீங்கல்ல, அது தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணை என் தம்பிக்கு கட்டி வச்சதுக்கு காரணம் கூட என் தம்பியால உங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். எங்க மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. ஆனா அதை பொறுமையா உட்காந்து பேசி சரி பண்ணி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு என் வீட்டுக்குள்ள அருவாளெல்லாம் எடுத்துட்டு வந்து என் கூட வாழ வந்த என் பொண்டாட்டியோட ரத்தம் என் வீட்டிலேயே சிந்துற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஒரு பொண்ணு தான் வாழ வந்த வீட்டில் வேர்வை சிந்தலாம் அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பப்போ கண்ணீர் கூட சிந்தலாம், ஏன்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் ரத்தம் சிந்துறதெல்லாம், அதுவும் என் வீட்டில் என்னால் நடந்ததையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல இன்னொரு தடவை. அதுக்கு காரணமான உங்களையும் உங்கள் அப்பாவையும் என்னால் மன்னிக்கலாம் முடியாது. அதனால இந்த கேஸை வாபஸ் வாங்குற விஷயமெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் பண்ணவும் மாட்டேன். பண்ண தப்புக்கு என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சுட்டு வெளியே வரட்டும் உங்கள் அப்பா. இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளோதான், போயிட்டு வாங்க எல்லாரும். நிலாக்கண்ணு, எது எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குடா உன்னைய பார்க்கறதுக்கு. ஒரு நல்ல குடும்பத்தில் என் பொண்ணு இருக்காங்கிற சந்தோஷத்தோட நாங்கள் கிளம்புறோம். தம்பி, என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு கூட தேவையில்லை. இருந்தாலும் பெத்தவங்கிற முறையில் சொல்கிறேன், நல்லபடியாக பார்த்துக்கங்க. போயிட்டு வரோம். மலரு மலரு மன்னிச்சிருமா. பத்திரமா இருந்து கிடக்கண்ணு, போயிட்டு வரோம். தம்பி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். பார்த்துக்கங்க பிள்ளைய. சரிங்கக்கா. மாப்பிள்ள. ஆ, ஓகே. நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. மைனி போயிட்டு வரேன் என்ன? அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன், நீ பண்ணு என்ன? சரிங்க மைனி, வருத்தப்படாதீங்க, மனசில் எதுவும் வச்சுக்கிடாதீங்க. இல்லைடா, கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு வாழ வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் மைனி உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போயிட்டு வரேன். நீ ஒன்றும் வருத்தப்படக்கூடாது என்ன? 2 மைனிங்களும் அப்பப்போ உன்னை பார்க்குறதுக்கு வருவோம். நீயும் வந்து போய் இரு என்னடா. ஃபோன் பண்ணுவோம், நல்லது கெட்டதுன்னா வந்து போய் இருப்போம், சரியா? சிரிச்ச முகமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லு, அப்போ தான் நாங்கள் நல்லா போக முடியும். சரிங்க மைனி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சந்தோஷமா இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைடா. போயிட்டு வரேன்னு. மலரு, போயிட்டு வரம்மா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீ இல்லைன்னு இன்னைக்கு எங்கள் பிள்ளை என்ன கதி ஆயிருப்பாளோ. அக்கா, எதை நினச்சி வருத்தப்படாதீங்க அக்கா. சேச்சா, வருத்தமே இல்லைடா, சந்தோஷமா போகிறேன். போயிட்டு வரேன்னு. பிள்ளைய பார்த்துக்கோங்க. தம்பி பார்த்துக்கங்க, போயிட்டு வரோம். சரிங்கக்கா. பாட்டியம்மா, ஷாலினி கல்யாணத்தப்பவே நம்ம எல்லாரும் நல்லா பேசி பழகிட்டோம். உங்கள் வீட்டுக்கே எங்கள் வீட்டு பிள்ளை வாக்கப்பட்டு வருவான்னு அப்போல்லாம் நினச்சி கூட பார்க்கல. இப்போ பாருங்களேன், என்னென்னமோ நடந்து வச்சு. பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கங்க என்ன? சரித்தா பாப்பா, வருத்தப்படாமல் போ. கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடுவோம் பிள்ளைய. அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது பாட்டிம்மா. வருத்தமே இல்லை, சந்தோஷமாக தான் போகிறோம். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க அவங்க செல்வாக்கையெல்லாம் உபயோகப்படுத்தி தேடி இருந்தால் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை, இப்படி ஒரு குடும்பம் எங்கள் பிள்ளைக்கு அமைஞ்சிருக்குமா? எல்லா கெட்ட விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க? அது எங்கள் பிள்ளை விஷயத்துலேயும் நடந்துருச்சு. பிள்ளைய நல்லா பார்த்துக்கங்கம்மா. நீங்களும் எல்லாரும் நல்லா இருங்கன்னு. போயிட்டு வரோம். சரிதா, வருத்தப்படாமல் போயின்னு அப்பப்போ வந்து போய் இருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வருவோம் பாட்டியம்மா. போயிட்டு வரோம். ஐயா வீட்டில் இல்லையோ, அவர் வந்தாருன்னு சொல்லிடுங்க. இன்னும் பக்கத்தில் பெரியம்மா எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. போயிட்டு வரோம். சரிதா, சொல்லிடுறேன். வாங்க மச்சான். அண்ணே வாங்கண்ணே. பேர பிள்ளை வாங்க. உங்க பைக் இங்க வாசல்ல தான் நிக்குது மச்சான். எதுல போனீங்க, எப்படி வந்தீங்க? ஆட்டோ பிடிச்சு போனேன், பொருள் எல்லாம் வாங்கணும்ல, அதான் வரும்போதும் ஆட்டோலயே வந்துட்டேன். பின்னாடி வண்டியில பொருள் எல்லாம் வந்திருக்கு, இறக்கி வச்சிடலாமா எப்படி? அதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இருக்கட்டும், அதான் அவ கேட்டுட்டால. அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கோம். சின்னவன் இன்னும் ஊர்ல இருந்து வரல, காசு போட்டு விட்டுட்டான். பெரியவன் கடையில இருக்கான், அவனுக்கு வர முடியல, அதான் நான் வந்தேன். உங்க அக்கா எங்க, உள்ள இருக்காளா? இருக்கா மச்சான், இந்த கூப்பிடுறேன். ஏக்கா வந்துட்டேங்க. அப்பதே நீங்கள் வந்துட்டீங்கல்ல, ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் இருந்தேன். உள்ளே வந்திருக்க வேண்டியதானே? அப்பதே வந்துட்டீங்களா மச்சான்? உள்ள வந்திருக்க வேண்டியதானே? இல்ல, வெண்ணிலா வீட்டுல இருந்து வந்திருந்தாங்கல்ல, பேசிட்டு இருந்தீங்க, அதான் வெளியவே நின்னுட்டேன். மலரு, இந்தா வாங்கிக்க. பையில பட்டுச்சேலையும் மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டியும் இருக்கு. மத்தது எல்லாம் வண்டியில இருக்கு, இந்த இறக்கி வச்சிடுறேன்.
நிஜமாவே வாங்கிட்டு வந்துட்டியா? ம் நிஜமா தான். இந்தா எஞ்சி வாங்கிக்கோ. இல்லை இல்லை வேண்டாம், நீ உட்காந்துரு, மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்றேன். மாப்பிள்ளை இருந்தாங்க. தேங்க்ஸ் மச்சான். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்கள்லாம் செஞ்சப்போ நான் என்ன தேங்க்ஸாக சொன்னேன்? என் கடமை தானே. வீட்டுக்கு கிளம்பலாமா? நம்ம வீட்டுக்கு ஆ கிளம்பலாங்க. வண்டியில் இருக்கிற எல்லாத்தையும் இறக்கி வச்சிடலாமா? ஆ சரி. பார்த்துக்கோங்க மாப்பிள்ள, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். ஆ ம், 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 மலரு ஆ ஆ, அண்ணன் போயிட்டு வரேன் என்ன?